இவ்வளோ வருஷம் சிரிக்கவே வச்சுக்கிட்டு இருந்த வைகை புயல் வந்து இந்த மொத்தமாக சேர்த்து நம்மளை இவ்வளோ நாள் எவ்வளோ தூரம் சிரிக்க வச்சாரோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இந்த படத்தில் அள வச்சிடுறாரு. படம் ஃபுல்லாகவே அள வச்சிருக்காரு. பட் அது வந்து நல்லா இருந்துச்சு. என்ன இவன் இப்படி நடிக்கிறான் அழுகுற மாதிரி இல்லை, இப்படி நடிக்கிறாரே அப்படின்னு அழுகுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபகத் வந்து அவர் மலையாளத்தாள்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். குழந்தைங்களுக்கு இதில் காமிச்சு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். அதனால் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆனஸ்ட்டாக குட் மூவி ப்ரோ. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. வடிவேல் அண்ணா தான் நல்லா பண்ணியிருந்தார். எப்பவுமே ஒரு காமெடியாக நடிக்கிறதுக்கும் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபுல்லாக வடிவேலு அந்த ஃபகத் ஃபாசில் தான் வேறு லெவலில் படம் பண்ணியிருந்தாங்க. வடிவேல் சார் ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் காமெடினா சின்ன வயசுலேருந்து காமெடினா பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு ரோல் பேஸ்ட் இதில் பார்க்குறப்ப வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் அவர் ஆக்டிங்லாம் சொல்ல வேணுமா ப்ரோ? அவர் தான் எல்லா படத்தில் என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணிருக்காரு. அவர் சூப்பராக அவர் கொடுத்தாலும் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸ் வந்து அவரும் இல்லை, படத்தில் எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஓவர் ஆக்டிங் மாதிரி அந்த மாதிரிலாம் எங்கேயுமே ஃபீல் ஆகாது. கரெக்டாக அவங்க ரோல் என்னவோ அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓரளவுக்கு படமே ஓரளவுக்கு உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ஒரு மூவிக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரியலாக லைஃப்பில் என்ன நடக்குமோ அதை எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. பிஜிஎம் வந்துட்டு என்ன சொல்லணும்னா ஒரு சீனுக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு 95% சீன் பிடிச்சிருந்துச்சுன்னா அது 100% அவர் தூக்கி கொடுத்துருக்காரு. எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே வந்து பிஜிஎம்லாம் குறைய சொன்னால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனஸ்ட்டாக வேறு லெவல் ஃபிலிம் ப்ரோ. ஒவ்வொரு சீனுமே நல்லா செதுக்கிறாங்கன்னு தான் சொல்லுவோம் ப்ரோ. எல்லாமே ஏந்து வெளியே வர்றதுக்கே தோணல. கதை அவ்வளோ விறுவிறுன்னு போச்சு. வடிவேல் சார் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. அவர் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது, சீரியஸாக பார்க்க முடியல. ஸ்க்ரீன் பிளே வைஸ் தரமாக பண்ணியிருக்காரு. அது இன்டர்வெல்லு, அதுவும் இன்டர்வெல்லில் நடிப்பு நரக்கன் ஃபகத் சார் வடிவேல் சார் பின்னிட்டாங்க. ஏன் இவ்வளோ நாள் காமெடி ஆக்டராக மட்டும் இருந்தாருன்னு தெரியல. அவர் சரியான எமோஷ்னலான ஆக்டர்ஸ். அவர் கண்டிப்பாக இதுக்கு மேலே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட் பார்க்கணும். இது மாதிரி வடிவேல் நான் பார்த்ததே கிடையாதுண்ணா. ஃபகத் ஃபாசிலோட ரோல் எப்படி? அவரு சொல்லவே தேவையில்ல. அவரை பார்த்தாலே அந்த ரோலுக்கு இவரை தவிர அதை யாரும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பண்ணிட்டாரு. முக்கியம் வடிவேலு சாருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரெண்டு பேரும் அதை தாங்கி நடித்த அந்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் ஓகே, நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஓகே, ஒன் டைம் பார்க்கணும். இப்போ வந்து வடிவேல் வந்து நிறையா காமெடி ரோலில் பார்த்துருப்போம். அவர் கொஞ்சம் சீரியஸாக நடிச்சிருக்காரு படத்தில். அவர் தான் ஒரு மெயினே படத்தில். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம்.